ஹாய் வெல்கம் பேக் டு காமேஷ் பூஜா சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த கிரில் பாக்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டோட லஞ்சுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூட தான் லஞ்சுக்கு வந்திருந்தேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம், எங்கேயாவது போகலாம் டின்னர் இல்லை லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த கிரில் பாக்ஸ் சூஸ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு, கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஏஜ் வந்து 10 இயர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ்லேருந்தே நாங்கள் ஸ்கூல் மேட்ஸு. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே ஸ்கூல் மேட்ஸ் இது வரையும் ஸ்டில் வந்து டச்சில் தான் இருக்கோம். ஸோ அவங்க கூட தான் நான் இன்றைக்கி வந்து அவுட்டிங் வந்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். எல்லாருக்குமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கும். ஒரு குரூப்பில் 4 to 5 மெம்பர்ஸ் வரையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்போம். பட் குரூப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு அவுட் சைடில் இருப்பாங்க. அதாவது கிளாஸ்லேயே எந்த குரூப்லையுமே கலந்துக்காத ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு குரூப்பில் இருப்போம், ஆனால் வேறு ஒரு ஃப்ரெண்டு கூடயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு. நான் ஒரு குரூப்பில் இருப்பேன், ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து குரூப்லேயே இல்லாத ஒரு ஃப்ரெண்டை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். அது இவ தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் பார்த்திங்கன்னா நல்லா 10th ஸ்டாண்டர்ட் வரையும் நல்லா மெயின்டைன் ஆகும், செம்ம பாண்டிங்காக இருக்கும். பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் காலேஜ், ஆஃப்டர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவரையும் ஸ்டில் யாருமே டச்சில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ குரூப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் நம்ம ஸ்டில் இன்னும் டச்சில் இருப்போம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிஃபோராக டேபிள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஸ்மோக் பார்பிக்யூ, இந்த கிரில் பாக்ஸ் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அன்லிமிட்டட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அன்லிமிட்டட் தான். பட் வந்து இந்த ஸ்மோக் பார்பிக்யூ விட இந்த கிரில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியாது. ஸோ ஏகப்பட்ட ரெசிபிஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸ்மோக் ஹப்புக்கும் கிரில் பாக்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஹப்பில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ போனோன்னா நம்ம கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகி தான் வரணும். ஸோ அது ஓப்பன் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஹப்பை விட ஸ்மோக் பார்பிக்யூ கிரில் பாக்ஸ் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்மோக் பார்பிக்யூ விட கிரில் பாக்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிரில் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே டு டியூஸ்டே 760 சார்ஜ் பண்ணுறாங்க லஞ்சுக்கு. இதுவே டின்னராக இருந்தால் 860 சார்ஜ் பண்ணுறாங்க. டியூஸ்டே டு வெட்னஸ்டே வந்து 860 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்தமாரி வெட்னஸ்டே டு தேர்ஸ்டே எல்லாத்துக்குமே ஒரு 100 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே 960 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பிஃபோராக ப்ரீ புக்கிங் பண்ணும்போதே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் செலிப்ரேஷனுக்குலாம் கேக் வந்து ஸ்மோக் ஹப்பில் ஸ்மோக் பார்பிக்யூலலாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. பட் கிரில் பாக்ஸ் பொறுத்தவரையும் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. அதாவது நம்ம பிஃபோர் ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ரீ புக்கிங் பண்ணும்போதே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கேக் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் பிஃபோராக சொல்லலைன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கேக் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ நாங்கள் எந்த செலிப்ரேஷனுக்குமே போகல, சும்மா லஞ்சுக்கு தான் போகணுன்றதுனால நாங்கள் அந்த கேக் வந்து பிஃபோராக வந்து ப்ரீ புக்கிங்கில் நாங்கள் சொல்லலை. நான்வெஜ்ஜே சாப்பிட பிடிக்காதவங்க கூட ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நான்வெஜ் ஈக்குவலுக்கு நிறைய வெஜ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து இந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணுங்கள். சீஸு, அப்புறமா
பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. எனக்கு வணக்கமோ இது பிடிக்கிறேன். நான் அதான் போடுவேன். டாப்பிங் ஆனால் பைனாப்பிள் ஆட் பண்ணுவாங்க. சரி, எல்லாமே ஒரே தான். Ada kah?